ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் அடுத்த ஒரு மணி நேரத்தை ஆண்டவருக்கென்று நாம் கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். படைக்கப்பட்டதின் நோக்கமே நம் மூலம் அவர் ஆராதிக்கப்படுவதற்காக, உயர்த்தப்படுவதற்காக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லாரும் கண்களை மூடி கேட்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, கண்களை மூடி எல்லாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடும் தெய்வமே, இந்த நாளிலும் அசைவாடும் தெய்வமே, இந்த ஆராதனை நேரத்திலே அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. இந்த நாளில் அசைவாடுமே. பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசுவின் திருநாமத்தில் உம்முடைய இனிமையான சமூகத்திற்குள் வந்திருக்கிறோம். நீர் எங்களை படைத்தீர் உம்மை தொழுது கொள்ள, ஆராதிக்க. இப்பொழுதும் உம்முடைய ஜனமாகிய நாங்கள் இருக்கிற இடங்களே, இந்த நேரலையில இணைந்து ஆராதிக்கிற நேரத்திலே பரலோகத்தின் பிரசன்னத்தை ஒவ்வொரு ஜனமும் காண்பார்களாக. பரலோகம் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் இறங்கி வருவதாக. திருத்துவ தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த ஆராதனை மூலம் உயர்த்தப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சில பாடலை பாடுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையால் படைத்தார், சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை உயர்த்துவோம், அவரை நம்புவோம், ஆராதிப்போம். ஆராதனைக்குரியவரை ஆராதிக்க போகிறோம், கனத்திற்குரியவரை கனப்படுத்த போகிறோம், மகிமைக்குரியவரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், 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 இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார், வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார், சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வ சிருஷ்டியின் நாயகன்,
சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கை தட்டி பாடுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரை நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவர் ஆராதனைக்குரியவர், கனத்திற்குரியவர், மகிமைக்குரியவர். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். சேர்ந்து பாடி. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Come on everyone. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இக்காலகட்டங்களில் நம்மை தூக்கி விடுவதற்கு, நம்மை காப்பாற்றுவதற்கு வேறொரு ரட்சகர் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படவில்லை. இது இயேசுவின் நாமத்தை கூப்பிடுவோமாக, உயர்த்துவோமாக. நம் இயேசுவை போலவே வேறே ரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே வேறே ரட்சகர் இல்லையே. நம் ரட்சண்ய கன்மலை, அவரே நம் தஞ்சமே. நம் ரட்சண்ய கன்மலை, அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மீண்டும் பாடுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Hallelujah. He is the Lord of the universe. அவரே சர்வலோகத்தின் ஆண்டவர். Nothing is impossible with him. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 100 வயதிலும் ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்தான தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பஞ்ச காலத்தில் விதவின் வீட்டில் பாத்திரத்தில் எண்ணெயும் மாவும் குறைந்து போகாதபடிக்கு வழிந்தோட செய்தான தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்றைக்கு எங்களோடு கூட துதியுங்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலே வெற்றிக்கு காரணம், தாவீது துதிக்க பழகினவர். He learned to praise God. தன்னுடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கங்கள் ஏராளம், கவலைகள் ஏராளம், பிரச்சனைகள் ஏராளம், அச்சுறுத்தல்கள் ஏராளம். ஆனால் இவையெல்லாம் மேற்கொள்வதற்கு அவன் துதியிலே பழகினான். அவன் துதிக்கிறவனாக மாறினான். அவன் பாடல்களை இயற்றி பாட ஆரம்பித்தான். வாழ்க்கையிலே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக மாறினான். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன், தாவீதை போல் துதிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன் என்று எங்களோடு கூட இணைந்து இந்த பல்லவியை நாம் பாடப் போகிறோம். When the spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. தாவீதை போல பாடுவோமாக. இந்த நாளிலும் கவலைகள், துக்கங்கள் எல்லாம் மாறி போகும். ஜெயம் துதியினாலே உண்டாகும். பாடி மகிமைப்படுத்துவோம்.
கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே. கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே. துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமாக. Shall we sing and worship God this morning? எல்லாரும் சேர்ந்து. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will praise like David prayed. When the Spirit of the Lord moves in my heart, I will praise like David prayed. I will praise, I will praise, I will praise like David prays. I will praise, I will praise, I will praise like David prayed. When the Spirit of the Lord moves in my heart, I will pray like David prayed. When the Spirit of the Lord moves in my heart, I will pray like David prayed. I will pray, I will pray, I will pray like David prayed. I will pray, I will pray, I will pray like David prayed. கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். ஜெபிப்பேன் 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 தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். எல்லாரும் இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி தாவீதை போல just like David, தாவீதை போல ஜெபிக்கக்கூடிய ஒரு நபனாய் நான் மாற விரும்புகிறேன். தாவீதை போல ஒரு ஆராதனை வீரனாய் நான் மாற விரும்புகிறேன். தாவீதை போல பாடலை இயற்றி கர்த்தரை உயர்த்துகிற ஒரு நபராகவே நான் இருக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, I want to be a worshipper. I want to be a worshipper. I want to be a worshipper. நான் ஆராதிக்கிற ஒரு நபராகவே வாழ விரும்புகிறேன். I want to be known as a worshipper, not as a worship leader, but I want to be known as a worshipper. ஒரு ஆராதிக்கிற நபராக வாழ. ஆராதனை
ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை. Would you give him praise and honor? ஆராதனை with all your heart. அப்பா அப்பா ஜீசஸ் உங்களுக்குத்தான். இதுவரை என்னை நடத்தினீ, நீ நல்லவரே, இனிமேலும் எங்களை நடத்துவி. இயேசு நல்லவரே. கண்களை மூடி சொல்லுவீங்களா? அந்த ஆகஸ்ட் மாதம் வரை நம்மை நடத்தினார், இதுவரை எங்களை நடத்தினீ. இயேசு நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஜீசஸ். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அவருடைய அன்பிற்கு இணையானது ஒன்றும் இல்லை. No love can be compared with his love. His love is amazing. His love is eternal, unchanging. His love is unconditional. அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்லி முடியாத அன்பு. நம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மில் அன்பு செலுத்தியிருக்கிறார். அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. எல்லாரும் இணைந்து பாடுவோம். அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. தாவீது ஆடு மேய்ப்பதற்காக அனுப்பப்பட்டு விட்டான். ஆண்டவர் சவுலுக்கு பதிலாக மற்றொரு ராஜாவை ஏற்படுத்த திட்டமிட்ட பொழுது ஈசாயின் வீட்டுக்கு சென்று மற்ற எல்லாரையும் பார்க்கிறான். தானியேலுக்கு அழைப்பு இல்லை. தானியேல் ஒரு
தாவீது அழைக்கப்படவில்லை, தாவீது ஒரு பொருட்டாக கருதப்படவில்லை. ஆனால் தேவன் அவனை மனதிலே வைத்திருந்தார், அவனுக்கு என்று ஒரு காலத்தை குறித்திருந்தார். பெற்றோருடைய பார்வையிலோ, மனிதனுடைய பார்வையிலோ, தீர்க்கதரிசியுடைய பார்வையிலோ அபிஷேகம் ஆண்மேல் விழுவதாக தெரியவில்லை. ஆனால் தேவன் முன் குறித்தது அந்த தாவீது தான். ஆராதிக்கிற சகோதரனே, சகோதரியே, யாருடைய பார்வையிலும் நீங்கள் படாவிட்டாலும், யாரும் உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாவிட்டாலும் அபிஷேகம் உங்கள் மேல் விழுந்திருக்கிறது. தாவீதை அழைப்பி, அவன் வரும் மட்டும் நான் புசிக்க மாட்டேன். Until the anointing is fallen on you, உங்கள் மேல் அபிஷேகம் விழுகிற வரை சில காரியங்கள் நடக்காது. கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிற ஒரு அன்பு வைத்திருக்கிறார். God is going to anoint you. கர்த்தர் இப்பொழுது வீட்டில் எந்தெந்த இடத்துல முடியாமல் நீங்கள் என்னோடு கூட இணைந்து தாராளத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோ, உங்கள் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேக தைலம் விழுகிற ஒரு நேரம் இது. Time of anointing. The anointing of God is going to fall upon you. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களை அபிஷேகிக்கிற நேரம் இது. அது அபிஷேகிக்கிற அன்பு. இப்பொழுதே ஒரு விசேஷித்த விதத்திலே கர்த்தருடைய அபிஷேகம் விழுகிற நேரம் இது. என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. சொல்லி பாடுவோம். என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. நம்மை நினைப்பதற்கு ஒரு ஆண்டவர் உண்டு. சங்கீதம் 115 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். The Lord has remembered you and he will bless you. He will bless you. நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அந்த அன்பை நினைத்து என்னோடு கூட ஆராதியுங்களேன். Thank you Lord. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. சேர்ந்து பாடுவோம். என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை, எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்,
உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லாரும் நாவுகளை திறந்து சொல்லுவோமே. உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நித்தமும் நடத்துகிற கர்த்தனோடு கூட இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துகிறீ, கண்மலை மேல் நிறுத்துகிறீ. பாடுகிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் கரம் பிடித்து நடத்துகிறீ, கண்மலை மேல் நிறுத்துகிறீர். அப்பாவுக்கு நன்றி, 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 நன்றி. எல்லாரும் ஒரு 2-3 நிமிடங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. You shall not put to shame those who wait upon the Lord shall renew their strength like an eagle. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களின் நாட்களிலே புது பலன் அடைந்து எழும்புவார்கள். You shall rise up like an eagle. ஒரு பறக்கிற ஒரு அனுபவத்திற்கு நேராக கர்த்தர் கொண்டு செல்ல போகிறார். ஒரு உன்னத பலன் இந்த நாளில் இறங்க போகிறது. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சரணத்தை மாத்திரம் பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. 2 கரங்களை உயர்த்தி ஏந்தி காத்திருப்பே, காத்திருப்பே,
காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். மீண்டும் காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் நடக்கிற வரை ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க போகிறேன் என்று சொல்லுங்கள். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அபிஷேக தைலம் உங்கள் மேலே ஊற்றப்படுகிற நேரம் இது. எல்லா சிரஸ் மேல தலை சிரஸ்ல உங்களுடைய கரத்தை வைத்தப்பா, என்னை அபிஷேகியும், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எல்லாரும் சொல்லுமா, சத்ரு தலை மேல் அல்ல, சத்ரு உங்கள் காலின் கீழே. இப்பொழுது அபிஷேகம் உங்கள் மேலே விழுகிறது. Anointing is falling upon you. Anointing is falling upon you. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மேலே ராகாதாடா லிகதனா சந்தனா. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். லேக மனோஹத் மார்ஷதரதுனாரா ஓலி ஹன்ஷந்தனதனரனா. நீ அபிஷேகிக்கப்பட்டவன் என்பதை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். நீ சிறு பிள்ளையா இருக்கும் போதே என்னுடைய அபிஷேக தைலத்தை உண்மையில் நான் ஊற்றினேன். அதை இன்றைக்கு நான் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தாவீது அருளின மாக்கிருபையை உண்மையில் நான் வைத்திருக்கிறேன். நிச்சயமாகவே நீ எழும்புவாய், நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ ராஜாவாய் இருப்பாய். ஓ, உண்மையில் அபிஷேகம், உண்மையில் அபிஷேகம் விழுந்திருக்கிறது. ஹalleluya. பெற்றுக்கொண்டு 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 கர்த்தரை துதி. சீக்கிரத்திலே சீக்கிரத்திலே நீ மேன்மையான இடத்தில் வந்து நிற்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது உன் துதியினால், உன் அந்தரங்க துதியினாலும், உன் அந்தரங்க ஜெபத்தினாலும் உன்னை நான் மேலே கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். தாவீதின் மேல் விழுந்த அபிஷேகம் உன்மேல் விழுந்திருக்கிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. உம்முடைய அபிஷேகத்திற்காக நன்றி. இன்றைக்கு அநேகரின் அபிஷேகத்திற்காக நன்றி அப்பா. தாவீதுக்குள்ள எழுப்புவதற்காக நன்றி. சூழ்நிலையில் துவண்டு போகாமல் தனக்கு இருக்கிற பலத்தை வைத்துக்கொண்டு கர்த்தரை சார்ந்து முன்னேறி செல்லுகிற தாவீதுகளை நாட்கள் எழுப்புவதற்காக நன்றி. துவண்டு போன உள்ளங்கள், பலனற்ற சரீரங்கள், பார்வை குன்றி போன ஆண்டவரே கண்கள், நொறுங்கி போயிருக்கிற இருதயங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய சத்துவத்தை வைப்பதற்காக நன்றி. பலத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. எல்லா வியாதியின் வல்லமை, வியாதியின் கூர் முறிக்கப்படுவதற்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ செய்வதற்காக நன்றி. உம் நாமம் உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஆண்டுடைய வார்த்தை மிகவும் அற்புதமானது. ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டுடைய வார்த்தை வாழ வைக்க போதுமானதாக இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மை நிலைநிற்க செய்ய வல்லமுள்ளதாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய
கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த வேத பகுதி ஒவ்வொருவருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு பகுதி, எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பகுதி. எல்லா இடங்களிலும் அடிக்கடி நாம் கேட்கிற இந்த பகுதியிலிருந்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். எனவே இந்த பகுதியிலிருந்து ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இந்த நாளிலே அவர் பேச விரும்புகிறார். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆங்கில வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, So Daniel prospered during the reign of Darius and the reign of Cyrus the Persian. இந்த இடத்துல தானியேல் அவன் செழித்தான், அல்லது டேனியல் வாஸ் சக்சஸ்ஃபுல், அவன் வெற்றியாய் இருந்தான் என்று சொல்லி இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை மையப்படுத்தி இந்த தானியேல் புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, நீங்கள் பார்க்கும் பொழுது God is in control of over every situation, over every incident. நம்முடைய வாழ்க்கையிலே சுற்றில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியமும் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது என்பதை இந்த தானியேல் புஸ்தகம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, God's sovereignty over all the history, சரித்திரம் முழுவதும் தேவனுடைய தனி ஆளுமைத்துவம் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவரே சர்வ வல்லமையுள்ளவராக, எல்லாவற்றிற்கும் மேலானவராக, சகல அதிகாரம் படைத்தவராக இருக்கிறதை இந்த தானியேல் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். ஏராளமான ராஜாக்கள் இருந்தாலும் அவளுக்கு மேலாக தேவனுடைய ஆளுகை இருக்கிறது என்பதை இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக, இந்த புத்தகத்திலே நாம் கவனித்து பார்ப்போமானால், God honors his children wherever they are. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சொந்த நாட்டில் இருந்தாலும் அல்லது அந்நிய தேசத்தில் இருந்தாலும், நல்ல பாதுகாப்பான இடத்தில் இருந்தாலும் பாதுகாப்பற்ற இடத்தில் இருந்தாலும், தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கும் தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவதற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதை அவர் தவறாமல் செய்கிறார் என்பதை தானியேல் புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும், அதை கவனித்து பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை இந்த தானியேல் புஸ்தகத்திலே பார்க்க முடியுமானால், God reveals things whatever concerning the future அல்லது ஹிஸ்ட்ரி, வரலாற்றிலே நடைபெறுகிற காரியங்களை, God reveals things about our course of history, வரலாற்று சரித்திர காரியங்களை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற காரியம், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. He was victorious, he was prosperous, he was successful, he was influential. அவன் வெற்றியாய் இருந்தான், அவன் செழிப்பாய் இருந்தான், அவன் செல்வாக்கு மிக்கவனாய் இருந்தான் என்பதை இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே you can be victorious, நீங்கள் வெற்றியாய் இருக்க முடியும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேலின் காரியம் எப்போது ஜெயமாய் இருந்தது என்பதை இந்த பகுதியிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல ரெண்டு ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, தரியு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். மேதியனாகிய தரியுவின் நாட்களிலும் பெர்சியனாகிய கோரேசி நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்பதை இந்த பகுதியிலே பார்க்க முடியும். எந்த ராஜா ஆளுகை செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட நபர் ஆளுகை செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட கடினமான நாட்களாக இருந்தாலும், அது மேதியனாக இருக்கட்டும், அது பெர்சியனாக இருக்கட்டும், அது தரியுவாக இருக்கட்டும், அது கோரேஸாக இருக்கட்டும், எல்லாருடைய நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தானியேல் ஏறக்குறைய 4 ராஜாக்களுக்கு கீழாக
பணிபுரிந்ததை இந்த தானியேல் புஸ்தகம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். ஏறக்குறைய 4 ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். பல ஆட்சி தலைவர்களை அவன் சந்தித்திருக்கிறான். பல ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கிறது. பல சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தது. பல நெருக்கடிகள், பல சவால்கள் இந்த தானியேலின் நாட்களிலே வந்தது. ஆனால் இப்பேற்பட்ட 4 ராஜாக்கள் ஆளுகை செய்கிற இந்த நாட்களிலும் ஆட்சி தலைவர்கள் மாற்றங்கள், சட்டதிட்டங்கள், நெருக்கடிகள், சவால்கள் என்ன வந்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே தானியேல் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்தது. அந்த நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததை நாம் பார்க்க முடியும். இந்த 6ஆம் அதிகாரத்திலே சிங்க கெபியிலே தூக்கி தானியேலை தூக்கி போட்டாலும் அங்கேயும் தேவனாகிய கர்த்தர் அவனை தப்புவித்து அவனை ஜெயமாக, வெற்றியாக கொண்டு வந்ததை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கோரேசி நாட்களாக இருக்கலாம், மேதியனாகிய தரியு நாட்களாக இருக்கலாம், யாருடைய நாட்களாக இருந்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. டேனியல் lived 70 years in exile. ஏறக்குறைய 70 ஆண்டுகள் அவன் சிறையிருப்பிலே கொண்டு செல்லப்பட்டான். சிறையிருப்பிலே வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எருசலேம் சிறைப்பிடிக்கப்பட்டு போன பொழுது இந்த தானியேலையும் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். 70 years he was in exile. சிறையிருப்பு நாட்களிலே அவன் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவனோடு பணிபுரிந்தவர்கள் ஏராளமான குற்றம் சாட்டுவோர் இருந்ததை பார்க்க முடியும். பொறாமை பிடித்த மக்கள் அவனோடு கூட பணிபுரிந்ததை நாம் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஏறக்குறைய 4 ராஜாக்கள் கீழாக பணிபுரிகிற ஒரு கட்டாய சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, he lived in a place of pagan worshippers. ஏராளமான அஞ்ஞானிகளை வணங்குகிற, விக்கிரகங்களை வணங்குகிற, மனிதர்களை வணங்குகிற, சிலைகளை வணங்குகிற, பாபிலோனிய தெய்வங்களை வணங்குகிற, ஒரு அந்நிய தெய்வங்களை வணங்குகிற இடத்தில்தான் இந்த தானியேல் அவன் வசித்து கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, அவனுடைய நாட்கள் நாம் பார்க்கும் பொழுது தானியேல் புஸ்தகத்திலே அவன் சந்தித்த சவால்கள் ஏராளம். ஒரு மிசை ராஜா கண்ட சொப்பனத்தை ஞானிகளால், சாஸ்திரிகளால் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது தானியேலையும் கொலை செய்ய வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு விசை ராஜா ஏற்படுத்தின சிலையை வணங்காத போது அந்த இடத்திலே அவனை சிங்கக்கபிலே தூக்கி போட்டதை நாம் பார்க்கிறோம். ஏராளமான சவால்களும் ஏராளமான அச்சுறுத்தல்களும் இந்த தானியேலுக்கு வரதான் செய்தது. இப்பேற்பட்ட நெருக்கடியான ஆட்சியாளர்கள், நெருக்கடியான சட்டதிட்டங்கள், நெருக்கடியான காலகட்டங்கள், ஏராளமான சூழ்நிலைகள், அரசியல் மாற்றங்கள், இவைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த காலகட்டத்திலே ஒருவேளை உலகம் முழுவதும் இதே சூழ்நிலையை தேவ பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஏராளமான ஆட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை நாம் விரும்புகிற நபர்கள் நம்முடைய இந்திய தேசத்தை ஆளுகை செய்யாமல் இருக்கலாம். விரும்பாத நபர்கள் ஆளுகை செய்கிறதா இருக்கலாம். அது தமிழகமாக இருந்தாலும், இந்திய தேசமாக இருந்தாலும், அல்லது பல மாநிலங்களாக இருந்தாலும், விரும்புகிற நபர் ஆட்சி செய்தாலும், விரும்பாத நபர் ஆட்சி செய்தாலும், நமக்கு சாதகமான நபர் ஆட்சி செய்தாலும், சாதகமற்ற நபர் ஆட்சி செய்தாலும், எல்லா காரியமும் ஜெயமாக இருக்க முடியும் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் தானியேல் புஸ்தகம் அதை நமக்கு போதிக்கிறது. எல்லா காலகட்டத்திலும், எல்லா ஆட்சியாளருடைய சூழ்நிலை மத்தியிலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்பதை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொருளாதார மந்த நாட்களிலே உங்கள் காரியம் ஜெயமாக இருக்க முடியும். வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிற இந்த நாட்களிலே உங்கள் காரியம் ஜெயமாக இருக்க முடியும். பண மதிப்பிழப்பின் நாட்களிலே தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல் நம்முடைய காரியமும் ஜெயமாக இருக்க முடியும். விலைவாசி உயர்வின் நாட்களிலே நம்முடைய காரியம், உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்க முடியும். விரும்பும் ஆட்சியாளர்கள் இல்லாத நாட்களிலே தேவ பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்க முடியும். ஊழல் நிறைந்த இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்க முடியும். இந்த கொரோனாவின் நாட்களிலும் தேவ பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். தானியேலின் காரியம் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், பெர்சியனாகிய கோரேசின் காலத்திலும்
தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யார் ஆட்சி செய்தாலும், யார் அரியணையில் அமர்ந்திருந்தாலும், தானியேல் அந்த ராஜ்யத்தின் கீழாக பணிபுரிந்தாலும் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நபராக அவன் காணப்பட்டதை வேதாமத்திலே பார்க்க முடியும். He was working under the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் கீழாக, தேவனுடைய ராஜ்யத்தின் கொள்கை சட்டதிட்டங்களுக்கு கீழாக, தேவாதி தேவனுடைய ராஜாதி ராஜாவுடைய சர்வ லோகத்தின் ஆண்டவருடைய ராஜ்யபாரத்தின் பிள்ளையாக அவன் பணிபுரிந்தபடினாலே, அப்பேற்பட்ட உணர்வு காணப்பட்டபடினாலே தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவே தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல உங்கள் காரியம் நிச்சயம் ஜெயமாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த நாளிலும் ஒரு விசை கூட நமக்கு நன்கு அறிமுகமான 5 காரியத்தை இந்த பகுதியிலிருந்து மிக சுருக்கமாக நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். Daniel lived a life of honesty. இன்னொரு வார்த்தையிலே சொல்ல போனால் a life of integrity. தானியேல் ஒரு உத்தமமுள்ள ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். தானியேலின் காரியம் ஏன் ஜெயமாய் இருந்தது, எந்த ஆட்சியாளர் காலத்தில் இருந்தாலும் ஏன் ஜெயமாய் இருந்தது என்றால், முதலாவதாக லைஃப் ஆஃப் இன்டெகிரிட்டி ஆர் ஆனஸ்டி, ஹைச் என்கிற வார்த்தையின் கீழாக 5 காரியத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று ஆனஸ்டி, அல்லது இன்னொரு வார்த்தையிலே இன்டெகிரிட்டி. 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. பிஃபோர் காட் ஐ வாஸ் faultless. நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். மாத்திரமல்ல, டு த கிங், ராஜாவாகிய உமக்கும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பதாகவும், தேவனுக்கு முன்பதாகவும் மனிதனுக்கு முன்பதாகவும் ஒரே சமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். லிவிங் எ பிளைன் லைஃப், லிவிங் எ பிளாக் அண்ட் ஒயிட் லைஃப், ஒரு கரைத்திரையற்ற வெளிப்படையான ஒரு வாழ்க்கையை இந்த இடத்திலே தானியேல் வாழ்ந்ததை இந்த வேதாகம் சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேல் கேட்கும் பொழுது, தானியேலிடத்தில் ராஜா கேட்கும் பொழுது, இந்த தானியேல் சொல்லுகிறான், நான் தம்முடைய தூதரை அனுப்பி சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. Whether people watched him or not, he lived the same life inside and out. உள்ளேயும் புறம்பேயும் அவருடைய வாழ்க்கையிலே யாதொரு வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை காணப்பட்டது. ஜனங்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், ஜனங்கள் அவன் செய்கிறதை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும், அவன் உள்ளே பேசுகிறதும் வெளியே பேசுகிறதும் ஒன்றாகத்தான் இருந்தது. அவன் வீட்டுக்குள் தன்னன் அருகிலே பார்க்கிறதும் ஜனங்கள் பார்க்கிற பொழுது பார்க்கிற காரியம் ஒன்றாகத்தான் இருந்தது. ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை, not only unto God but also unto the king, ஹீதன் கிங், ஒரு அஞ்ஞானியான ஒரு ராஜாவாக இருந்தாலும் எல்லாருக்கும் முன்பதாக வெளிப்படையான ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃப், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், ஒரு வெளிப்படையான யாவரும் பார்க்கக்கூடிய ஒரு கபடற்ற உத்தமமான ஒரு வாழ்க்கையை தானியேல் வாழ்ந்ததை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். Daniel lived a life of integrity and honesty. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வார்த்தையிலும் செய்கையிலும் வித்தியாசம் இல்லாமல் அவர் எதை சொன்னாரோ அதைத்தான் செய்தார், எதை செய்தாரோ அதைத்தான் அவர் சொன்னார். எனவே அவருடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட நடிப்பற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு பலமுகம் கொண்ட தன்மை கொண்ட வாழ்க்கை அல்ல, ஒரே ஒரு வாழ்க்கை. அதை யதார்த்தமாக நேராக வாழ்ந்தான். எதை செய்தாலும் உள்ளேயும் வெளியேயும் ஒன்றைத்தான் அவன் செய்ததை இந்த பகுதியிலே பார்க்க முடியும். Daniel lived a life of honesty. எனவே இந்த இடத்துல இன்டெகிரிட்டி, உத்தமமான ஒரு வாழ்க்கை, உள்ளேயும் புறம்பேயும் ஒரே விதமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே தானியேலின் காரியம் எந்த ராஜா ஆட்சி செய்தாலும் வெற்றியாய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். A life of honesty. இரண்டாவதாக Daniel lived a life of holiness. எல்லாருக்கும் நன்கு அறிந்த ஒரு காரியம்தான். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும்
குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். A life of holiness, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த தானியேல் யார் ஆட்சி செய்தாலும் அதை பின்பற்றினதை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு முகாந்திரம் தேடினார்கள். இந்த பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது கூடாதிருந்தது, அவர்களால் கண்டுபிடிக்க கூடாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்வசனத்திலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினாலே அவனிடத்தில் யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை இந்த பகுதியிலே பார்க்க முடியும். ராஜா அவனுடைய திராட்சரசமே அவனுக்கு பரிமாறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதனால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவன் தீர்மானித்ததை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். எனவே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாத, அவனுடைய தெய்வத்தால் அவன் தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை, ஆகாரத்தினால் தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை, வழிமுறையினால் தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. ஏராளமான சாக்கு போக்குகள் சொல்லி சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அரசாங்கம் எப்படி இருக்கிறது, சட்டதிட்டங்கள் இருக்கிறது, இல்லை என்றால் என் தலை துண்டிக்கப்படும், இல்லை என்றால் நான் கொலை செய்யப்படுவேன், இல்லை என்றால் என்னுடைய பதவி பறி போய்விடும், என்னால் இப்படி செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாது என்று எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லாதபடிக்கு அந்நிய தேசத்திலும் தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காப்பாற்றி கொண்டான். அத்தேசத்திலே ஏராளமான தீர்க்கதரிசிகள் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை, அல்லது யெகோவா தேவனை பின்பற்றுவர்கள் இல்லை. ஆனாலும் அவன் தேவ சித்தத்தை பாபிலோனிலும் செய்யக்கூடிய ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு நபராக காணப்பட்டபடினாலே கோரேசின் நாட்களிலும் தரியுவின் நாட்களிலும் இந்த தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, நம்மை ஜனங்கள் பார்க்கத்தான் செய்கிறார்கள், நம்முடன் பணிபுரியர்கள் பார்க்கத்தான் செய்கிறார்கள், நாம் பழகுகிற நபர்கள் பார்க்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் தானியேலை கவனித்த பொழுது அவனிடத்திலே யாதொரு குற்றமும் காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் மிகப்பெரிய அரசாங்க பணியிலே ஒரு அதிகாரியாக காணப்பட்டான். அவன் 3வது ஸ்தானத்திலே 2வது ஸ்தானத்திலே அப்படி உயர்த்தப்பட்டு கொண்டே இருந்தான். எப்பேற்பட்ட பதவியின் உச்சத்தில் இருந்தாலும் அவன் பரிசுத்தத்தை காப்பாற்றினபடினாலே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அரசாங்கத்தில் பணிபுரியவர்களாய் இருக்கலாம், அல்லது தனியாக தொழில் செய்கிறவர்களாய் இருக்கலாம், அல்லது வீட்டிலே இருக்கிற நபராய் இருக்கலாம். ஆர் யூ a holy person? நீங்களும் நானும் ஒரு பரிசுத்தம் உள்ள ஜனம் தானா? இந்த ஜனத்தை ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் நம்மை வேறு பிடித்திருக்கிறார் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பரிசுத்தம். பரிசுத்தத்திற்கு ஜனங்கள் பயப்படுவார்கள், பரிசுத்தம் உள்ள நபர்களை ஜனங்கள் மதிப்பார்கள், பரிசுத்தம் உள்ள ஜனங்களை தேவன் நிச்சயமாகவே வெற்றியாகத்தான் வாழ செய்வார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களிலும் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஓயாமல் அவரை பின்பற்றி கொண்டே இருந்தார்கள், அவரை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். குற்றம் சாட்டுவதற்காக வகை தேடியும் அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் அவரை காண முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பிலாத்து கூட நான் இவரிடத்தில் யாதொரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லுகிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். எனவே Daniel lived a life of holiness, so he was successful, he was prosperous, he was influential, he was victorious. அவன் ஜெயமாய் அவனுடைய காரியம் காணப்பட்டதை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக டேனியல் lived a life of humility, ஒரு தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். கடந்த வாரத்திலே கூட சில காரியத்தை நான் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து சொன்னேன். He was submissive to the kings. இந்த இடத்துல தானியேல் இருந்தாலும், எத்தனை பெரிய ராஜாக்களாக இருந்தாலும், அவன் மேலிருந்த அதிகாரிகளுக்கு அவனுடைய கரங்களை கொடுக்கப்படுகிற பொறுப்புகளுக்கு அவன் அர்ப்பணிப்புள்ள இருதயத்தோடு செய்தான் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, தன் மேலிருந்த அதிகாரிகளுக்கு அவன் கட்டளை கொடாமல், அல்லது தன் கீழ் இருக்கிற அதிகாரிகளுக்கு அவன் கட்டளை கொடாமல் மாறாக அவளை வேண்டிக் கொண்டதை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். தன்னை ஆகாரத்தினால் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாதபடிக்கு, அல்லது இறைச்சினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாதபடிக்கு, திராட்சரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு பிரதானிகளின் அதிபதியிடத்தில் அவன் வேண்டிக் கொண்டான். He requested. அவனுடைய வார்த்தை தாழ்மையுள்ளதாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். மாத்திரமல்ல,
இந்த இடத்துல தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார் என்று சொன்ன பொழுது, தேவன் தப்புவித்த பொழுது, ராஜாவே நீர் என்று வாழ்க, தேவன் அவனை காப்பாற்றினார், அவன் பெரியவனாயிருக்கிறான், என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை என்கிற பெருமையோ அந்த இடத்துல தேவையில்லாத வார்த்தைகள் இல்லாதபடிக்கு அந்த நேரத்திலும் அவன் தாழ்மையில் இருதயத்தோடு ராஜாவை வாழ்த்துகிறதையும் வணங்குகிறதையும் மதிக்கிறதையும் உரிய கனத்தை செலுத்துகிறதையும் நாம் பார்க்க முடியும். He gave due respect to the kings. He was submissive to the kings, to the authority. அந்த இடத்துல அதிகாரிகளுக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்ததை பார்க்கிறோம். He accepted any job given to him. அவனுக்கு ராஜாவிடத்திலிருந்து அரசாங்கத்திலிருந்து எந்த பணிகளை கொடுத்தாலும் அதன் அவ்வண்ணமாகவே ஏற்றுக்கொண்டதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். தன் கீழ் பணிபுரிகிறவர்களை, தன் கீழ் தன்னை குற்றம் சாட்டுகளை, he never insulted his subordinates, his colleagues. தன் கீழ் பணிபுரிகளை ஒருபொழுதும் அற்பமாகவோ ஏளனமாகவோ அவன் செய்யாததை இந்த பகுதியிலே பார்க்க முடியும். Daniel lived a life of humility. ஒரு தாழ்மையுள்ள இருதயம் அவனுக்குள் இருந்தபடினாலே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நீங்கள் எந்த இடத்தில் பணிபுரிகளாய் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் நேர்மையாய் நடக்கிற நபராய் இருப்பில்லானால், உத்தமத்தோடு நடைபெறுகிற நபராய் இருப்பில்லானால், அல்லது பரிசுத்தத்தோடு நடக்கக்கூடிய நபர்களாய் இருப்பில்லானால், தாழ்மையுள்ளாய் இருக்கக்கூடிய நபர்களாய் இருப்பில்லானால், நிச்சயமாகவே தரியுவின் நாட்களிலும் கோரேசின் நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல உங்களுடைய காரியம், உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா அரசாங்க சூழ்நிலையிலும் எல்லா நாட்களிலும் ஜெயமாகத்தான் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. 2 காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 4வதாக, Daniel lived a life of hard work. கடினமாக உழைக்கிற ஒரு நபராக அவன் காணப்பட்டான் என்பதையும் இந்த தானியேல் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். 2, work before a king. ஒரு ராஜாவுக்கு முன்பதாக பணிபுரிய வேண்டுமானால் தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை காண்பாயானால் அவன் நீசருக்கு முன்பதாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என்று நீதிமொழிகளே நாம் வாசிக்க முடியும். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனாய் காண்பீர்களானால், if anyone is diligent in his or in her work, தன்னுடைய வேலையில் மிக ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை காண்பாயானால் அவன் கீழான இடத்தில் இருக்க மாட்டான், மாறாக ராஜாவுக்கு முன்பதாக நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு கடினமான வேலை செய்கிற ஒரு நபராக காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, பிசிக்கல் ஃபிட்னஸ். ராஜ சமூகத்தில் வேலை புரிவதற்கு, வேலை செய்வதற்கான ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ், சரீர பிரகாரமாக அவன் தகுதி வாய்ந்தவனாக காணப்பட்டான் என்பதை நாம் பார்க்க முடியும். ஏராளமான இறைச்சியை சாப்பிடுகிற நபராக அவன் காணப்படவில்லை. He was not addicted to meats. கறிகளுக்கு அவன் ஒரு அடிமைப்பட்டவனாக காணப்படவில்லை. He was not addicted to wine. அவன் திராட்சரசம் குடிக்கிறவனாக அவன் காணப்படவில்லை. He had a strict diet. தன்னுடைய ஆகாரத்திலே அவன் ஒரு கட்டுப்பாடு மிக்கவனாக காணப்பட்டதை பார்க்கணும். ராஜாவுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய நபராய் இருக்க வேண்டுமானால் we need to have a physical fitness. He built physical ஃபிட்னஸ். தன்னுடைய சரீரத்திலே நல்ல கட்டுக்கோப்பாக தன்னுடைய சரீரத்தை வைத்தபடினாலே அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்ததை பார்க்க முடியும். 2வதாக, இன்டலெக்சுவல் ஃபிட்னஸ். அவன் அறிவுபூர்வமாகவும் அவன் தன்னை வளர்த்து கொண்டான் என்பதையும் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். மற்றவர்களை பார்க்கிலும் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவனாக காணப்பட்டான். எந்த விஷயமானாலும் சரி அவனுடைய ஞானம் அந்த இடத்துல உயர்த்தப்பட்டதை, கவனிக்கப்பட்டதை, அங்கீகரிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். So he built intellectual fitness. அவன் அறிவுபூர்வமாகவும் மிக சாமர்த்தியம் மிக்கவனாக காணப்பட்டான். அதற்காக அவன் கடினமாக உழைத்ததை நாம் பார்க்க முடியும். 3வதாக, he had emotional fitness. அவன் மனரீதியாகவும் அவன் கட்டுக்கோப்பு மிக்கவனாக காணப்பட்டான். ஏராளமான நபர் குற்றம் செலுத்துகிறார்கள், தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வருகிறது, குறை சொல்லுகிறார்கள், தலை துண்டிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை, சிங்க கபிலே தூக்கி போடுகிற சூழ்நிலை, சுற்றிலும் கவனிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் பார்த்து அவன் தன்னுடைய மனநிலையை அப்படியே விட்டுவிடவில்லை, விட்டுவிட்டு போகவில்லை. அவன் கோபப்பட்டு, எரிச்சல் அடைந்து, பொறாமைப்பட்டு, கத்திவிடவோ அல்லது யாதொரு காரியத்தை செய்யவில்லை. மாறாக எல்லா சூழ்நிலையும் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவன் வளர்ந்ததையும் நாம் பார்க்க முடியும். 4வதாக, he had spiritual fitness. அவன் ஆவிக்குரிய கட்டுக்கோப்பு மிக்கவனாகவும் காணப்பட்டதை இந்த பகுதியிலே பார்க்க முடியும். தினம் 3 வேளை எப்பொழுதும் போலவே அவன் செய்திருந்ததை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். இப்பேற்பட்ட ஒரு கடினமான
பணிபுரிகிற, கடினமாக தன்னை பயிற்சிவிக்கிற நபராக காணப்பட்டபடினாலே தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததை பார்க்க முடியும். கடைசியாக டேனியல் lived a life filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தானியேலுக்குள், இந்த இடத்துல பார்க்கும்போது தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. He had an extraordinary spirit, special spirit. அதைத்தான் வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஞானத்தின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தானியேலுக்குள் சொப்பனங்கள் வியாத்தியானம் பண்ணுகிறதும், புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும், கருகலானவர்களை தெளிவிக்கிறதுமான விசேஷித்த ஆவி உண்டென்று காணப்பட்டது. He had an extraordinary spirit. He had Holy Spirit. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த தேவனுடைய ஆவியுடைய தானியேல் கொண்டு வரப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டான்? He was full of Holy Spirit. He lived a life filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த தேவனுடைய ஆவியை அவன் பெற்றிருக்கிறான். That is the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் தான் வெற்றியாய் வாழ முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றவரை சிந்திக்கிறான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லா மறைபொருளையும் அறிந்து கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவியினாலே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறார்கள். மாம்சத்தினாலே அறிய முடியாததை, மாம்ச படிப்பினாலே அறிய முடியாததை ஆவினாலே அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் பஞ்சமாக இருந்தாலும் சரி, யார் ஆட்சி செய்தாலும் சரி, நீங்கள் பணிபுரிகிற இடத்துல எப்பேற்பட்ட கொடூரமான நபராக இருந்தாலும் சரி, உங்களை தவறாக நடத்துகிற நபராக இருந்தாலும் சரி, உங்களுடன் பணிபுரிகிற உங்கள் மேல் பொறாமை மிக்க நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குரிய உரிமையை மரியாதையை கொடுக்க கூடாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டிலே நடத்தப்படுகிற விதங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் சரி, பாரபட்சத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, உங்கள் உத்தமத்து நிமித்தம், உங்கள் செயல் நிமித்தம் நீங்கள் ஏராளமாய் குற்றம் சாட்டப்படுகிற நபராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் காரியமும் ஜெயமாய் இருக்க முடியும். தானியேல் 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமாகத்தான் இருந்தது. தன்னுடைய வாலிப காலகட்டத்திலே அவன் ஒழுக்கத்திற்கு நேராக, ஜெபத்திற்கு நேராக, பரிசுத்தத்திற்கு நேராக, பரிசுத்த ஆவிக்கு நேராக, உத்தமத்திற்கு நேராக அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்தது. Daniel lived a life of honesty. Daniel lived a life of holiness. Daniel lived a life of humility. Daniel lived a life of hard work. Daniel lived a life filled with the Holy Spirit. இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தபடினாலே தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அவனை சிங்கங்களிலே குகையிலே தூக்கி போட்டார்கள். ஆனால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு விரோதமாக எந்த சூழ்நிலையில் தூக்கி போட்டாலும் அவருடைய வாயை கர்த்தர் கட்டி போடுவார், சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். உங்கள் காரியம் முடிவிலே ஜெயமாக இருக்கும். யாரெல்லாம் தானியேலை தூக்கி போடுவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் தூக்கி போட்டார்கள். ஆனால் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஒருவேளை நீங்கள் சிங்க கெபிலே தூக்கி போடுகிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த நாட்களிலே தள்ளப்பட்டிருக்கலாம், தூக்கி போடப்பட்டிருக்கலாம். ஆனால் முடிவு உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். தரியுவின் நாட்களிலும் கோரேசின் நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். You can be successful, you can be victorious, you can be prosperous even in these days of corona
வைரஸ், இந்த கொரோனாவினாலே உலகமே ஸ்தம்பித்திருக்கிற நாட்களிலும் உங்களுடைய என்னுடைய காரியம் ஜெயமா இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பஞ்ச காலத்திலும் அந்த விதவையின் வீட்டில் பாத்திரத்தில் எண்ணெயும் மாவும் குறைந்து போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகாபின் அரண்மனையில் கூட பஞ்சம் ஏற்பட்டது. ஆனால் கர்த்தருடைய ஊழியனாகிய எலியாவுக்கு பஞ்சம் ஏற்படவில்லை. ஏழை விதவிக்கு பஞ்சம் ஏற்படவில்லை. உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும், உங்கள் தொழில் ஜெயமாயிருக்கும், உங்கள் படிப்பு ஜெயமாயிருக்கும், உங்கள் வருமானத்தில் ஒரு விருத்தி உண்டாகும். நீங்கள் வருகையிலும் போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களிலும் கர்த்தர் ஜெயத்தை விருத்தியை கட்டளையிடுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறதான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும், எப்பொழுதும், எல்லா இடங்களிலும், எவ்ரி டைம், எவ்ரிவேர், எவ்ரி பிளேசஸ், எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் இருக்கிறார். சிலுவையிலே இயேசுவை கொண்டு சென்று அவருடைய தலையை, அவருடைய முள்கிரீடம் சூட்டப்பட்டாலும், கடைசி சொட்டு ரத்த வரை சிந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், பிசாசு ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தாலும், ஜெயித்தேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், முடிவிலே பிசாசின் தலையை நசுக்கிவிட்டு இயேசு ஜெயமாக எழுந்தது போல நீங்களும் ஜெயமாக எழும்புவீர்கள். உங்களை தானியேலின் குகைக்குள், சிங்க கெபிக்குள் தள்ளிவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி இருந்தாலும் நீங்கள் ஜெயமாக வெளியேறுவீர்கள். கல்லறையிலே வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நீங்கள் உயிரோடு கூட எழும்பி வந்து கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிப்பீர்கள். இயேசுவை சிலுவையில் அறைகிற சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டு கல்லறையிலே வைத்தாலும் ஜெயமாக எழும்பி நிற்பீர்கள். ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்கள் காரியமும் ஜெயமாய் இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தானியேலுக்குள் இருந்த அதே ஆண்டவரே ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, கடினமாய் உழைக்கிற ஒரு வாழ்க்கை மாத்திரமல்ல ஆண்டவரே, தாழ்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை உடைய பிள்ளைகள் உடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு ஜெயமாய் வாழ்வதற்கு இந்நாட்களிலே உதவி செய்வீராக. இந்த கொரோனாவின் பாதிப்புகள் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகாது என்பதை நாங்கள் வேத வசனத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம். உடைய பிள்ளைகள் இந்நாட்களை தொழில் செய்கிறவர்கள் செழித்திருப்பார்களாக. ஆண்டவர் அரசாங்க இடத்திலே பணிபுரிவர்கள் மேன்மையை காண்பார்களாக. ஆண்டவரே, கல்லூரியிலே சேர விரும்புகிறவர்கள், அன்று பள்ளிகளே சேர விரும்புவர்களுக்கு சிறப்பான இடங்களில், நேர்த்தியான இடங்களிலே பங்கு கிடைப்பதாக என்று சொல்லி உடைய ஊழியனாகி நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த வார்த்தையின்படி நடக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.